அந்த விதியை மதியால் விழலாங்க. விதி உண்டா? உண்டு. மதி உண்டா? உண்டு. விதியும் உண்டு, மதியும் உண்டு. விதி என்ன செய்யும்? ஒரு உதாரணம் சொல்ற கேளு. நீ நடந்து போயிட்டு இருக்க, ஒரு மாதிரி மயக்கம் வருது. என்னடா மயக்கம் வருது? விதி மயங்கி உன்னை கீழே தள்ள வேண்டும் என்பது விதி. ஒரு மாதிரி மயக்கம் அப்படியே இருந்தேன்னா அங்கிருந்து அப்படியே கீழே வந்து என்ன ஆகும்? என்னனாலும் நடக்கும் சார். நம்ம இருக்கிற இடத்த செத்தும் போகலாம் இல்லையா? ஆமா. அந்த இது ஏற்பட்ட டக்குன்னு உட்காந்துட்டேன்னு வையே, உட்கார்ந்த இடத்துல கீழே வந்து என்ன ஆகுது? பெருசா அடிப்படை. இது போல் உனக்கு மயக்கம் வர வேண்டும், நீ கீழே விழ வேண்டும் என்பது விதி. உஷாராகி சுதாரிச்சு விழிப்புணர்வு, இதுதான் விழிப்புணர்வு. இந்த விழிப்புணர்வோட உட்காந்துட்டேன்னா துன்பம் குறையும். இது மதி. அப்போ விதியும் வேண்டும், மதியும் வேண்டும். உனக்கு ஏதாவது உதாரணம் வேணும்னா வள்ளுவனை பிடி. திருவள்ளுவரை பிடிச்சா உனக்கு சகலமும் கிடைக்கும். என்ன சொல்லிருக்காரு? தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி மெய் வருத்த கூலி தரும்னாரு. கூலி தரும்னு சொன்னாரு, தீர்த்து வைக்கும் சொன்னாரு. அதே வள்ளுவர் இன்னொரு குறள் சொல்லிருக்காரு தெரியுமா? ஊழிற் பெருவழி யாவுல பிரிதொன்று சூழினும் தான் முந்துரும். விதியை வெல்ல முடியாதுடா. நீ என்னதான் முயற்சி பண்ணா உன்னை முந்திட்டு போயிடும். இது சொன்னவரும் வள்ளுவர் தான். ரெண்டுமே உண்மை. அதனாலதான் அவர் அந்த பாட்டை சொன்னார், கூலி தரும் சொன்னார். அதனால வந்து இந்த பரிகாரம் இப்ப நான் அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னு சொன்னா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கெடுக்கிற மாதிரி நானே செய்யக்கூடாது இல்லையா? அந்த நம்பிக்கையை வளர்க்கிற முயற்சியை தான் நான் செய்யணும். ஆனா இதுமே ஒரு தப்பான நம்பிக்கை தானே சார்? அவங்க இல்லவா, தப்பான நம்பிக்கைன்னு சொன்னாலும் சொற்ப லாபத்தை தருகின்ற ஒரே காரணத்தால் அதை நாம் தள்ளிவிட முடியாது.